ஹாய், நான் பூர்ணி பெல்ஜியம்லேருந்து. எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணோட சைல்ட்ஹுட் ட்ரீம் இல்லை வந்து ஒரு பொண்ணோட ட்ரீம்னா அது வந்து பாரிஸில் அவங்களோட ஹஸ்பண்ட் கூட போகிறது இல்லை அவங்களோட ரொம்ப பிடிச்சவங்க கூட போகிறதா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஹேப்பனிங். அண்ட் நாங்கள் வந்து சூர்யா வந்து என்னை வந்து பாரிஸ் கூப்பிட்டு போகிறாரு. நான் இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. அவர் கண்டிப்பாக பாரிஸ் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது இந்த டைம் கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு. பாரிஸ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணப்போ ஃபஸ்ட்டு வந்தது இங்கேருந்து நம்ம வந்து பஸ்லேயே போயிடலாம். ஏன்னா ஃப்ளைட்டில் போகிறது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். இறங்கி நிறைய இடத்துல சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஆல்ரெடி ஃப்ளிக்ஸ்பஸ்ன்னு ஒரு இடத்துல வந்து புக் பண்ணிட்டாரு. இதுதான் அந்த ஃப்ளிக்ஸ் பஸ்ஸு. ஆக்சுவலி வந்து பெல்ஜியம்லேருந்து பாரிஸ் வந்து கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஃப்ளைட்லனா. இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் போகிறோன்னா 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் ஆகும், இல்லாட்டி வந்து 3 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் கிளம்புனோம், நைட் போய் ரீச் ஆனோம், சாயந்தரம் அந்த 7 மணிக்கு போல் ரீச் ஆனோம். இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து 2 வீடியோவாக பார்ப்பீங்க பாரிஸ் பற்றி. நைட் வியூ ஒன்று, இன்னொன்று வந்து மார்னிங் வியூ பார்ப்பீங்க. ஃபைனலி நாங்கள் வந்து பாரிஸ் ரீச் ஆகிட்டோம். பாரிஸ் ரீச் ஆனோன்னே பாரிஸ் ஏர்போர்ட்லேருந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்த இடம் கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேருந்து பஸ் எடுத்து நாங்கள் ரூமுக்கு போயிட்டுருந்தோம். ரூமோட காஸ்ட் வந்து பர் நைட் வந்து கிட்டத்தட்ட 70 யூரோ, அதாவது வந்து 7,000 கிட்ட வரும் நம்ம ஊர் காசுக்கு. பாரிஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு யூரோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் யூரோஸ் தான் அங்கே அதிகமாக யூஸ் பண்ணோம். எனக்கு பாரிஸ் வந்து கிட்டத்தட்ட பெல்ஜியம் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பாரிஸ் உள்ளார இன்டீரியர்லாம் போகும்போது நிறைய இந்தியன்ஸ் நான் பார்த்தேன், நிறைய தமிழியன்ஸ் மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ நம்ம ஊருக்கே போயிட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருந்துச்சு. நிறைய பேர் அங்கே இந்தியன்ஸும் இருக்காங்க, தமிழியன்ஸும் இருக்காங்க. அண்ட் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் நாங்கள் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போனோம். அது என்னன்றதை நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க. நாங்கள் வந்து ரீச் ஆன அப்புறம் ஐஃபில் டவர் பார்க்கறதுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்புனதில் வந்து ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ண ரூம்லேருந்து ஐஃபில் டவர் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 ஹவர் ட்ராவல் இருந்துச்சு. ஐஃபில் டவர் எது வேணால் சொல்லலாம் ஐ திங்க். அதுக்கு முன்னாடி எனக்கு பசி வந்துருச்சு. அதனால் நானும் சூர்யாவும் சப்வே போயிட்டு சப்பில் வந்து சப் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நைட் வியூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். தூரத்துலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது சூர்யா கூட போய் பார்க்குறதுன்றது தி ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நம்மளோட சின்ன வயசுலேருந்து ஆசை, சின்ன வயசு கனவுன்றப்ப அதை பார்க்கும்போது அது சொல்ல தெரில எனக்கு. நம்ம ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தால் அது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, மேபி அதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். வந்து ட்ரெயின்லேருந்து இறங்கும் போதே இந்த ஐஃபில் டவர் தெரிஞ்சனால நான் ரொம்ப வந்து எக்ஸைட் ஆகிட்டேன். அப்படியே ரொம்ப கத்த ஆரம்பிச்சேன். பாரிஸ் போகிறோம் அப்படின்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொன்ன அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன ஒரே சஜஷன், ரொம்ப பத்திரமா இருங்க, இதெல்லாம் மொபைல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, கோல்டெலாம் போட்டுட்டு போகாதீங்க, அங்கே அதிகமாக காணா போகும், ரொம்ப அதிகமாக ராபரி நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் எங்களை அனுப்புனாங்க. அதே மாதிரி நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக தான் போனோம். எனக்கு இது ராபரி நடக்குமா என்னன்றது எனக்கு தெரியல. பட் இன்கேஸ் நடந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இன்கேஸ் நீங்களாம் வந்து பாரிஸ் போகிறதா இருந்தால் கொஞ்சம் ப்ரிகாஷஸாக இருக்கிறது நல்லது. மொபைல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் கோல்டு செயின்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நாங்கள் போன டைம் வந்து பயங்கர கும்பலாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 11 கடைசி ஷோ, லைட் ஷோ போடுவாங்க. 11 வந்து அதாவது 1 ஹவர் ஒன்ஸ் வந்து, அது ஈவினிங்க்கு மேலே 8 மேலே 1 ஹவர் ஒன்ஸ் வந்து லைட் ஷோ போடுவாங்க. லைட் ஷோனா அந்த ஐஃபில் டவர் வந்து நல்லா மின்னும். ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் போயிருந்தோம். பயங்கர கும்பல். நாங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு பார்த்து, எல்லோரும் ரொம்ப பயமுறுத்தி அனுப்புறனாலே பார்த்து இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம வந்து நிறைய சுவனியர்ஸ்லாம் வாங்கிட்டு போகலாம். அண்ட் வந்து நிறைய ஏமாற்றுவாங்க. அதை நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா எந்த இடத்துல எது கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம வாங்கினா கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இங்கே நாங்கள் வந்து நிறையா வாங்கியிருந்தோம். வீட்டுக்கு வந்து நிறையா வாங்கியிருந்தோம். ஐஃபில் டவர் சின்னது வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வாங்கியிருந்தோம். ஏன்னா என்னோடய அக்கா பசங்களாம் இருக்கனால அவங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்னால் ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப க்ரேஸுன்றதுனால அவங்களுக்காக வாங்கியிருந்தோம். எனக்கும் ஒரு சில ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் வாங்கியிருந்தோம். இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேலே, அதாவது ஐஃபில் டவர் மேலேயும் போய் பார்க்கலாம். பட் பார்க்குறதுக்கு அது தனி சார்ஜ் இருக்கும். முன்னாடியே நீங்கள் புக் பண்ணணும். நாங்கள் முன்னாடியே புக் பண்ணலாம்னு நினச்சோம். பட் எனக்கு அது அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியல. அதனால் நாங்கள் வந்து மேலே போகிறத கொஞ்சம் தவிர்த்துட்டோம். கீழேருந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் ஐஃபில் டவர்னால் சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிருந்தேன். நைட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுதான் அந்த ஐஃபில் டவர். ஆக்சுவலி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டுருக்கனால அந்த ஒலிம்பிக்ஸோட சிம்பிள்ஸ் வந்து இதில் போட்டிருந்தாங்க. பாரிஸில் லைக் ஐஃபில் டவரில் போட்டிருந்தாங்க.
ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கிரிஞ்சா கூட தெரியலாம். பட் இந்த டைமில் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் பார்க்கணுன்றதுக்காக என்ன வந்து சரி பண்ணணுன்றதுக்காக என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. நானாக போயிருந்தா கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல. அவர் கூட்டு போனது ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த விபரீத ஆசை எப்போலேருந்து எனக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா, ஜீன்ஸ் படத்தில "ஹைர ஹைர ஹைரப்பா" சாங் வரும். அதில வந்து அந்த 7 ஒண்டர்ஸ் இருக்கும். அந்த 7 ஒண்டர்ஸில் ஒரு ஒண்டர்ஸ்னாச்சும் போய் பார்த்துரணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. ஃபைனலி ஒரு ஒண்டர்ஸை பார்த்துட்டேன். நான் ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிலாம் சொல்லல. பட் நீங்க வந்து வீடியோல பார்க்கறத விட நேர்ல பார்க்கறது அவ்ளோ அழகா இருந்துச்சு. ஐ ஹோப் நீங்க எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பா 7 ஒண்டர்ஸ்ல ஏதாச்சும் ஒண்டர்ஸ் பார்க்கணும்னு நானும் மேனிஃபெஸ்ட் பண்றேன். நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைட் ஷோ அவ்ளோ அழகா இருந்துச்சு. நீங்க வீடியோல பார்க்குறீங்களா? அத விட அழகா நேர்ல இருந்துச்சு. சுத்தி இருட்டா, ஒரு இடம் மட்டும் வெளிச்சமா இருக்கும்போது அவ்ளோ அவ்ளோ ஹாப்பி, அவ்ளோ ஒரு மாரி ஓவர்வெல்மிங்கா இருந்துச்சு. லைக் இன் அ குட் வே. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நாங்க அந்த லைட் ஷோலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்க வந்து கேப்ல தான் போனோம். ஏன்னா வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணனால நாங்க கேப்ல போற சிச்சுவேஷன் இருந்துச்சு. அங்கேருந்து கேப் எடுத்து போயிட்டோம். நான் இன்னொரு வீடியோல வந்து பகல்ல வந்து டே டைம்ல எப்படி வந்து பாரிஸ் இருக்கு, அந்த ஐஃபில் டவர் எப்படி இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறதெல்லாம் தெரியும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.